சீமான் விஜய் நீங்க யாருக்கு ஆதரவு தருவீங்க? விஜய் தான் சார். விஜய் கூட யார் இருந்தாலும் வந்துடலாம். விஜய்க்கு நேரம் அந்த மாதிரி இருக்குது. எப்படி கேட்குறாங்க, எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்தால் ஓட்டு வரமான்னு கேட்குறாங்க. வரும். எம்ஜிஆர் வந்தாலும் உடனே கூட்டம் வந்து ஓட்டு வந்துடுச்சு. அது மாதிரி விஜய்க்கு வரும். விஜய் தான் ஓட்டு போடுறது. எதனால சொல்லுங்க? எதனாலன்னா திமுக வந்து சரியில்லை பார்க்கணும். அதனால விஜய்க்கு ஓட்டு போடுறோம். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. பேர் கூட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க. மற்றபடி மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஆனா விஜய் இந்த வாட்டி வருவார். அதிமுகவுடன் விஜய் சேர போதா சொல்றாங்கல்ல, அப்படி சேர்ந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு பிரதர். கான்பிடென்ட்டா இருங்க சார், வெற்றி நிச்சயம் சார். உங்க விஜய் நான் வரேன். வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. இப்போ விஜய் கூட்டணி வைத்தா யாரோட வைப்பார்? காங்கிரஸ் கூடயா இல்லை அதிமுக கூடயா? விஜய் கூட்டணி வைக்காதே முக்காசு வந்துருவாரு. பார்த்தா தெரியுது. பெரிய ஜோசிக்கார் ஞாயிற்று 9 மணிக்கு காலைல சொல்றாரு. பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் அவரே சொல்றாரு, விஜய் கூட யார் இருந்தாலும் வந்துடலாம். விஜய்க்கு நேரம் அந்த மாதிரி இருக்குது. எப்படி கேட்குறாங்க, எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்தால் ஓட்டு வரமான்னு கேட்குறாங்க. வரும். எம்ஜிஆர் வந்தாலும் உடனே கூட்டம் வந்து ஓட்டு வந்துடுச்சு. அது மாதிரி விஜய்க்கு வரும். விஜய் வைத்தால் அதிமுக கூட வைப்பார், இல்லை பாரதிய ஜனதா கூட வைப்பார். அதிமுக கூட சேர்ந்தா இவரு கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத போயிடும். இது அதிமுக வந்து தனிச்சு போட்டு இவரும் தனிச்சு போட்டால் தான் இவரு ஓட்டு மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஏன்னா இப்போக்கே சொல்கிறாங்க இவரு மதிப்பு 20% இருக்குது, இல்லை 10% இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நிரூபிச்சாதான் அவர் மதிப்பு என்னன்னு தெரியும். கூட்டணி அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பார்ப்போம். அதை எப்படி பார்க்குறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் விஜய் ரசிகர். விஜய் தான் ஓட்டு போடுவேன். 2026 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சொல்ல முடியாது. ஓட்டு செத்துறது இல்லை. இப்போ எல்லாமே நிற்கிறாங்க. நம்ம யாருக்குன்னு சொல்ல முடியாது. விஜயகாந்த் வீட்டிலே நிற்பாங்க. இப்போ நம்ம இவரு நிற்பாரு மு.க. ஸ்டாலின், விஜய் நிற்கிறாரு. நடுவில் வேற யாருன்னா நிற்பாங்க. இப்போ 10 ஓட்டு அவருக்கு போடுறாங்கன்னா அது இன்னும் அவன் பிரியும். இப்படிதான் ஓட்டு பிரியுமே தவிர யார் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. சீமான் விஜய் நீங்க யாருக்கு ஆதரவு தருவீங்க? விஜய் தான் சார். நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோங்க. விஜய் தான் வரணும். இப்போ விஜய் வரணும் இல்லைங்களா? இப்போ 2026 ஒரு கூட்டணி ஆட்சி சொல்றாங்க இல்லையா? இப்போ அதிமுகவுடன் சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க அது அப்படி சேர்ந்தா ஆட்சி உங்களோட வாக்கு இருக்குமா அவருக்கு? நாங்கள் வந்து இவங்க தான் முக்கியவங்க. எனக்கு எங்கள் தலை வந்தால் ஓகே தான். எங்களுக்கு விஜய் வரணும். ஏன்னா இத்தனை வருஷம் இவங்க ஆட்சி செஞ்சு யாரும் வந்து பேர் கூட ஆட்சி செஞ்சுன்னு சொல்லிடுறாங்க. மற்றபடி மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஆனால் விஜய் இந்த வாட்டி வருவார். இப்போ அவர் வந்து இது இபிஎஸ் கூட சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, அதிமுகவுடன் விஜய் சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கடவுளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. சேர்ந்தாங்கன்னா நல்லது நடந்தா போதும் மக்களுக்கு. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் இருக்கார் இல்லைங்களா? அவர் வந்து விஜயையும் சீமானையும் ஆர்எஸ்எஸின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது நம்மளுக்கு அவ்வளோ பிஜேபியினுடைய பிள்ளைங்கன்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? யாருமே வந்து ஒழுக்கமே கிடையாது. ஆட்சி வந்து வருஷத்துல வந்து மாறி தான் வராங்க. ஆனா யாருமே வந்து சப்படி எதுவுமே செய்யறது கிடையாது. பேருக்கு சொல்லுவாங்க, நாங்க இதை செஞ்சோம், அதை கட்டணும். நீங்க இதெல்லாம் கட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க இதை கட்டுறதே நீ மக்களுக்கு செஞ்சீங்கன்னா 10 பிள்ளைங்க அனாதை பிள்ளைங்க நல்லா இருக்கும். நீங்களா ஒரு பில்டப் பண்ணீங்கன்னா அது அவரை எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ அதிமுகவுடன் விஜய் கூட்டணி சேர்றதா சொல்றாங்க இல்லைங்களா? காங்கிரஸ் கூட கூட்டணி போறான்னு சொல்றாங்க. இப்போ இது எது கூட்டணி சேருவாரு? எதுலயும் அவர் கூட்டணி சேராம தனிச்சு இருந்தாவே நல்லா இருக்கும். அது பெட்ரு. இப்போ அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்குலி, ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைகள், பிஜேபியோட பி டீம் சொல்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு அவ்வளோ தெரியல அவருக்கு. ஆனால் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் தான் ஓட்டு போடுறோம். எதனால சொல்லுங்க? எதனாலன்னா திமுக வந்து சரியில்லை பார்க்கணும். அதனால விஜய்க்கு ஓட்டு போடுறோம். அவர் இப்போ அதிமுகவோட சேர போறாராம். யாரு? விஜய் அவர்கள் அதிமுகவோட சேர போறாராம். நீங்க அது எப்படி பாக்குறீங்க? அதை ஆமா, கூட்டணி அவர் கூட சேர போறதா சொல்றாங்க. ஆமா, அவர் போறாரு இல்ல, தானே போறாரு. போனா போகுது.
நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பிஜேபி தான் என்னோட கொள்கை எதிரின்னு விஜய் சொன்னாரு. ஆனா பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ஆதரவு, விஜய் எதிர்த்து பேசாதீங்க, விஜய்க்கு எதிராக பேசாதீங்கன்னு சொல்றாங்களா? அது இது எதுக்கான ஒரு இதுவா இருக்கு பாருங்க. அது பிஜேபி பிடிஎம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டால் அது ஆதரவு பேசுகிறாருன்னா அது திமுக எதிர்ப்பு நிலைப்பாடும் பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாடு தான் எடுக்கிறான்னு அர்த்தம். அவர் வந்து பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அது உண்மை நினைக்கிறீங்களா? திருமாவரம் மாற்றி சொல்லுவார். அவர் வேறு வழி இல்லையாப்பா, அவர் திமுக ஒட்டின்னு இருக்காரு, அதனால அவர் மாற்றிட்டு எது சொல்லுவார். விஜய்க்கு வந்து மோடி கூட சேர்ந்தாலும் சரி, அண்ணன் கூட சரி, வெற்றி தான். ஆனால் அவர் கொள்கை எதிர்னு சொல்லிட்டார்ல பிஜேபியை. பிஜேபியினுடைய கொள்கை எதிர்னு சொல்லுவார்ல, எப்படி அவர் பிஜேபி கூட கூட்டணி வைப்பார் நினைக்கிறீங்க? சொல்கிறாரு எலெக்ஷன் டைமில் நான் ஒன்றாயிடுவாங்க. அதெல்லாம் ஒன்று சொல்லுவோம். பாருங்கள் எலெக்ஷன் டைமில் எல்லாரும் ஒன்றா வராங்க பாருங்கள். அதனால் இவங்க பன்னீர்செல்வம், தினகரன் எல்லாரும் ஒன்றாக்க எப்படி ஆக்குறாங்க அந்த மாதிரி. எனக்கு எல்லாம் இதை பற்றி எனக்கு வந்து நான் காலாம் 2 நாள்லேருந்து சாப்பிட்டு வந்தோம். 82 வயசு ஆகும். திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியோட திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா சீமானும் விஜயும் வந்து ஆர்எஸ்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதில் ஒவ்வொருத்தர் பாயிண்ட்லையும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. பெற்றெடுத்த பிள்ளைகள்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ரிசல்ட் என்னன்னு தெரியும் போது தான் நமக்கு தெரியும். இப்போ அதிமுகவுடன் விஜய் சேர போதா சொல்றாங்கல்ல, அப்படி சேர்ந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு பிரதர். வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.